வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரிசி உப்புமாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரிசி உப்புமாக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் வந்து கோர்ஸா பொடி பண்ணிக்கணும். அரிசியை எப்பயும் போல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில லைட்டா காய வச்சுக்கோங்க. பிடிச்சி விடுற பதம் இருந்தால் நமக்கு ரவையா உடைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதே மாதிரி துவரம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதாவது நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். சாதாரணமாக அரிசி உப்புமாக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அப்படி இல்லை 3 டீஸ்பூன் அப்படி தான் போடுவோம் ஒரு கப்புக்கு. 1 கப் அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/2 கப்புக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதாவது கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் இந்த அளவுக்கு கோர்ஸா அரைச்சிக்கோங்க. இது கூடவே சேர்த்து நம்ம அரிசியும் சேர்த்து கோர்ஸா பொடி பண்ணிக்க போறோம். ஸோ அதோட சேர்த்து அரைக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா கோர்ஸ் ஆயிடும். பாருங்க, அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம் கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து கச்சட்டி வச்சிருக்கோம். நீங்க வந்து வெங்கல பானையோ இல்லைன்னா அடி கனமான பாத்திரமோ எதுல வேணாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு கச்சட்டியில தான் பண்ண போறோம். இதுல வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெய் பட்டம் மட்டும் கூட பண்ணலாம். இல்லைன்னா கடலெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷனல் தான். நான் 3 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி வந்து ஒரு 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை விடுறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலெண்ணெய் வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே தேங்காயும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்செடுத்து தண்ணி நம்ம வந்து உடச்சி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ஆமா, கட்டி தட்டாம கலரிட்டு அப்புறம் மூடுவீங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி அரிசி உப்புமா வந்து வெங்கல பானை இல்லைன்னா கச்சட்டிலாம் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ரெண்டும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அடிகனமான பால்னி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் கச்சட்டி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து தக்காளி மசியல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தாளிக்க வேண்டியதை பார்த்துடலாம். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம், பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ தக்காளி வந்து நல்ல பழமா எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஆமாம், நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு கரண்டி வந்து பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு 2 வாட்டி கலரி விட்டுருவோம். நம்ம இந்த அரிசி உப்புமா வந்து நல்லா ஒயிட்டா வெள்ளையா வராது. ஏன்னா வந்து நம்ம பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்து கலர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். 2-3 வாட்டி அப்படியே கலரி விடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் மூடி வச்சிருங்க. இன்னும் வேகணும், மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல நீர்க்க புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துடலாம். வெறும் மிளகா பொடி,
ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை இல்லையா, உப்பையும் போட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அதே மாதிரி வரமிளகா போடுறதுல பச்சை வாசனை போயிடுது. இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். குக்கர் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நம்மளுடைய தக்காளி மசியலும் ரெடி. இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து நம்ம அரிசி உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதும் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் அரிசி உப்புமா வெந்துடுது பாருங்க. இந்த சீக்கிரமா ரெண்டும் ஒரே சைடில் ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். இது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்துடுது. ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உள்ள போயிடும். ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி உப்புமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம பருப்பு கொஞ்சம் கூட போடுறோம்ல, இப்போ ப்ரோட்டீன் நிறைய சேர்க்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அரிசி உப்புமால கொஞ்சம் பருப்பு கூட போட்டு பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி மசியல். இந்த தக்காளி மசியல் வந்து பொங்கலுக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். ஸோ தோசை, இட்லி அதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி அரிசி உப்புமாவும் தக்காளி மசியலும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.